முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க ட்ரம்ப் முடிவு. இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 20%க்கும் கீழ் குறைக்க இந்தியா முயற்சி. தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பாடற்ற அதிகாரம் வழங்குவது ஆபத்தானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் எச்சரிக்கை. டெல்லி மற்றும் ஹரியானாவில் அடுத்தடுத்து 2 நாட்கள் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.7 என பதிவான நிலையில் பொதுமக்கள் அச்சம். என்ஜினுக்கு பெட்ரோல் விநியோகம் தடைப்பட்டதே அகமதாபாத் விமான விபத்துக்கு காரணம். வெளியானது 15 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட விசாரணை அறிக்கை. வணக்கம். வணக்கம். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 20%க்கும் கீழ் குறைக்க அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் நடைமுறையை கடந்த ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் கொண்டு வந்தார். இதன்படி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு 10% தொடங்கி 125% வரை வரி விதித்தார். இந்தியாவுக்கு 26% வரி விதிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்வதற்கு ஏதுவாக 90 நாட்களுக்கு வரி விதிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதியுடன் கெடு முடிவடைந்த நிலையில் இந்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதனால் ரஷ்யாவிடம் அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விரைவில் வாஷிங்டன் செல்லவுள்ள மத்திய வர்த்தகத்துறை கூடுதல் செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழு அமெரிக்காவுடன் பல்வேறு கட்டங்களில் ஆலோசனை நடத்தவுள்ளது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மிக குறைந்த அளவாக 20%க்கும் குறைவாக வரி விதிக்கும் வகையில் உடன்பாட்டை எட்ட இந்தியா முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு சில நாடுகளுக்கு 50% அளவுக்கு வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் விரைவில் ஒப்பந்தம் ஏற்படுத்த இரு நாடுகளும் தீவிரம் காட்டி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பாடற்ற அதிகாரம் வழங்குவது ஆபத்தானது என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய பாஜக அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளது. இதற்காக அரசியல் சாசனத்தில் 129வது சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான மசோதா கடந்த டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா குறித்து ஆராய பாஜக எம்பி திரு பி சௌத்ரி தலைமையில் 39 பேர் கொண்ட கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. திருமதி பிரியங்கா காந்தி, திரு அனுராக் தாக்கூர், திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மசோதா குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி சட்ட வல்லுநர்கள், முன்னாள் நீதிபதிகள் உள்ளிட்டோரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் நேற்று ஆஜரான உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள் திரு சந்திரசூட் மற்றும் திரு JS கெஹர் ஆகியோர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படும் மேற்பார்வை இல்லாத கட்டுப்பாடற்ற அதிகாரம் ஆபத்தானது என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த மசோதாவில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் அரசியல் சாசன இடைவெளி உள்ளதாகவும் திரு சந்திரசூட் மற்றும் திரு கெஹர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசியல் சாசன விதிகளை திருத்தும் வகையில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்குவதும், மாநில அரசுகளை பதவிக்காலம் முடியும் முன்பு குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பி அவற்றின் ஆயுட்காலத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது சட்டப்படி செல்லாது என்றும் திரு சந்திரசூட் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் மட்டுமே தேர்தலை தள்ளிப்போட வேண்டும் என்றும், இதுபோன்ற பரிந்துரைகள் நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தேர்தலை ஒத்திப்போடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலவரை நிர்ணயிக்க வேண்டும் என்று திரு சந்திரசூட் கூறியுள்ளார். இதுபோன்ற கடிவாளங்களை போடவில்லை என்றால் யாருக்கும் பதிலளிக்க தேவையில்லாத வகையில் அதிகாரம் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கைகளில் குவிய வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். அவசர நிலை மற்றும் முன்கூட்டியே மாநில சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து மசோதாவில் குறிப்பிடப்படவில்லை என்று திரு சந்திரசூட் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே கருத்தை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு கெஹரும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி மற்றும் ஹரியானாவில் அடுத்தடுத்து 2 நாட்கள் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர்.
ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார், டெல்லி மற்றும் அதனை சுற்றிய பகுதியில் நேற்று முன்தினம் திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.4 என்ற அளவில் பதிவாகியது. இதனால் மக்கள் அச்சமடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று இரண்டாவது நாளாக ஜஜ்ஜார் மற்றும் டெல்லியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேற்றிரவு 7.49 மணிக்கு ஜஜ்ஜார் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. டெல்லியிலும் பொதுமக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்துள்ளனர். இதனை தேசிய நில அதிர்வு மையம் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் சார்பில் ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் பகுதியில் நேற்று இரவு 7:49 நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.7 என பதிவாகி உள்ளது. பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜஜ்ஜாரில் 2 நாட்கள் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் கூட அதிர்ஷ்டவசமாக பாதிப்பு எதுவும் இல்லை. இருப்பினும் இந்த தொடர் நிலநடுக்கத்தால் ஜஜ்ஜார் மற்றும் டெல்லி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நில அதிர்வை உணர்ந்த மக்கள் உடனே வீடுகளை விட்டு வெளியேறினர். மகாராஷ்டிரா தேர்தலைப் போல பீகார் தேர்தலையும் திருட பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சதித்திட்டம் தீட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மகாராஷ்டிராவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு இடையில் 1 கோடி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த வாக்காளர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது என்ற திரு ராகுல் காந்தி, வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்குப்பதிவின் போது எடுக்கப்பட்ட சிசிடிவி பதிவுகளை தருமாறு பலமுறை கேட்டும் அதனை தேர்தல் ஆணையம் வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார். தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் ஏஜென்ட்டாக செயல்படுவதாக அவர் விமர்சித்தார். மகாராஷ்டிரா தேர்தலைப் போல பீகார் தேர்தலையும் திருட சதித்திட்டம் செய்வதாகவும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். और जो चोरी महाराष्ट्र में हुई वही चोरी फिर से ये लोग बिहार में करने जा रहे हैं. कल मैं बिहार गया, इंडिया गठबंधन के नेताओं के साथ हमने कहा कि बिहार में हम इलेक्शन कमीशन को बिहार का चुनाव चोरी नहीं करने देंगे, बीजेपी को चुनाव नहीं चोरी करने देंगे. இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யும் பணிகளை மேற்கொண்டுள்ள தேர்தல் ஆணையம் இதுவரை 74% வாக்காளர்கள், அதாவது 5.87 கோடி வாக்காளர்களின் கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கணக்கீட்டு படிவங்களை தாக்கல் செய்ய இந்த மாதம் 25ஆம் தேதி கடைசி தினம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாக என்ஜினுக்கு பெட்ரோல் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என தெரிய வந்துள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு 242 பேருடன் புறப்பட்ட விமானம் ஓரிரு வினாடிகளிலேயே அருகிலிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் வெடித்து சிதறியதில் விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் ஒருவரை தவிர மற்றவர்கள் உயிரிழந்தனர். கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர்கள், அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் என மேலும் 30 பேர் இந்த விபத்தில் பலியானார்கள். இந்த விபத்து குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் விமானத்தின் 2 என்ஜின்களும் செயலிழந்ததாகவும் இதனால்தான் விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. விமான விபத்து விசாரணை அமைப்பு வெளியிட்ட 15 பக்க முதல்கட்ட அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் எரிபொருள் சுவிட்சுகள் ரன் என்பதற்கு பதிலாக கட் ஆஃப் ஆனதாக கூறப்பட்டுள்ளது. ஏன் எரிபொருளை நிறுத்தினாய் என்று ஒரு விமானி மற்றொரு விமானியை பார்த்து கேட்டபோது தாம் அதுபோல செய்யவில்லை என்று மற்றொரு விமானி கூறியது குரல் பதிவு மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானம் கட்டிடத்தின் மீது மோதி வெடித்து சிதறியதால் தான் முற்றிலும் உருகுலைந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் திருக்குறள் நூலினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் சிகாகோ உலக தமிழ் மொழி அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த புத்தகத்தை தயாரித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு ஸ்டாலின் அதனை வெளியிட்டார். உலக பொதுமுறை திருக்குறள் நூல் எளிதில் வாசிப்பதற்கேற்ற விதத்தில் சீர்பிரிக்கப்பட்ட வடிவத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் அண்ணல் எழுதிய நுண்பொருள் விளக்க உரை, திரு பி எஸ் சுந்தரத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு, ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் திரு மணியம் செல்வத்தின் ஓவியம் என இருமொழி பதிப்பாக அமைந்துள்ளது. திருக்குறளை பயில விரும்பும் வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்களுக்கு இந்த நூல் பெரிதும் பயன் தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் பணிகள் தொய்வின்றி நடைபெற 2,15,00,000 ரூபாய்க்கான காசோலையை தமிழ் வளர்ச்சிக் கழக தலைவர் முனைவர் மா ராஜேந்திரனிடம் திரு ஸ்டாலின் வழங்கினார்.
அரசியல் கட்சிகளுக்கு அனுபவம் வாய்ந்தவர்கள்தான் தூண்கள் என்றும் அனுபவசாலிகள் இல்லாத எந்த கட்சியும் இயக்கமும் தேராது என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த MP திரு சு. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி என்ற நாவல் 1,00,000 பிரதிகள் விற்பனையாகியுள்ளது. அதனை கொண்டாடும் வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நேற்று வெற்றி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன், நடிகர் ரஜினிகாந்த், இயக்குநர் சங்கர், கோபிநாத் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அமைச்சர் திரு ஏவா வேலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் கட்சியில் பழைய மாணவர்களை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் என்றும் வகுப்பறையை விட்டு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்றும் தெரிவித்ததாக கூறினார். அப்படி இருந்தாலும் கட்சிக்கு பழைய மாணவர்கள்தான் தூண்கள், அவர்கள் அனுபவம்தான் அடித்தளம் என்பதை கரவொலியில் சொல்ல மறந்துவிட்டதாக அவர் கூறினார். அத்தகைய அனுபவசாலிகள் இல்லை என்று சொன்னால் எந்த இயக்கமும் எந்த கட்சியும் தேராது என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பார்ட்டியும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. 1962 சட்டமன்ற தேர்தலில் சிறந்த பேச்சாளரான அண்ணா தோற்ற நிலையில் கருணாநிதி வெற்றி பெற்றதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி போன்ற படங்கள் ஏற்படுத்திய தாக்கம்தான் கலைஞரின் வெற்றிக்கு காரணம் என்று கூறிய அவர், எந்த வகையில் கலை இருந்தாலும் அதனை ரசிப்பதில் தமிழக மக்கள் மன்னர்கள் என்றும் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்றும் தெரிவித்தார். நாவல் ஆசிரியரான திரு சு. வெங்கடேசனை முதல் முறையாக சந்திக்கும் போது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல்தான் இருந்தார் என்றும் அவரது பணி அரசியலிலும் இலக்கியத்திலும் தொடர வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் கேட்டுக்கொண்டார். தற்போது 25% தான் நாவலை படித்துள்ளதாகவும் ஓய்வு காலத்தில் நிச்சயம் வேள்பாரி நாவலை முழுமையாக படித்து முடிக்க எடுத்து வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். விழுப்புரம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் கலைந்து சென்ற நிலையில் வரவேற்புக்காக வைக்கப்பட்ட வாழைக்காய்களை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பறித்துச் சென்றனர். தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் திரு பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 2வது நாளாக விழுப்புரம் அருகே மயிலம் மற்றும் செஞ்சி பகுதியில் நேற்று அவர் ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய திரு பழனிசாமி, கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அதிமுகவினர் தேர்தலுக்கு பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் சாறை சாறையாக புறப்பட்டு சென்றனர். இதை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் மக்களை தடுத்து நிறுத்தினர். செஞ்சியில் திரு பழனிசாமியின் வருகையொட்டி ஏராளமான வாழைத்தார்கள் அலங்கார தோரணையாக கட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்த மக்கள் வாழைக்காய்களை போட்டி போட்டுக்கொண்டு பறித்துச் சென்றனர். அதிமுகவினர் தடுத்தும் அதனை கேட்காமல் மக்கள் போட்டி போட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் பேசிய திரு பழனிசாமி, கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாய் தருவதாக கூறியும் பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர் அதிருப்தி தெரிவித்தார். கேரளாவில் பரவி வரும் நிபா வைரஸால் தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சுப்பிரமணியனிடம், தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் சார்பில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கேரளாவில் பரவி வரும் நிபா வைரஸ் காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். கோவை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு 10 வழிகளின் வழியே கேரளாவுக்கும் நமக்குமான இந்த சாலை வழி போக்குவரத்து இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் ஒன்றும், உதகையில் ஒரு 9. ஆக மொத்தத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு 20 வழித்தடங்கள் மூலமா வரலாம். வாகனங்கள் மூலமாகவும் நடந்தும் வரலாம். அங்கே எல்லா இடங்கள்லையும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் DHOs கண்காணிக்கிறாங்க. மக்கள் தொகை 144 கோடியாக உள்ளதை குறிப்பிட்ட திரு சுப்பிரமணியன், தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடியே 50 லட்சமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பேறுகால மரணம் குறைந்துள்ளதாக கூறிய அவர், பிறப்பு இடைவெளி 3 ஆண்டுகள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
தருமபுரியில் தேங்காய் விலை உயர்ந்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள கீரைப்பட்டி, வெங்கடசமுத்திரம், கடத்தூர், பொம்மிடி, இராமியம்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் தென்னை மரங்களை அதிக அளவில் சாகுபடி செய்துள்ளனர். இங்கு விளைவிக்கப்படும் தேங்காய்கள் மேற்கு வங்கம், டெல்லி, குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு மாதத்திற்கு குறைந்தது 100 லோடுகள் அனுப்பி வைக்கப்படும். இந்நிலையில் தேங்காய் வரத்து குறைந்துள்ளதால் தற்போது 20 லோடுகள் தேங்காய் மட்டுமே அனுப்பப்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும், தென்னை மரங்களில் வெள்ளை ஈக்கள் தாக்கத்தால் தேங்காய் விளைச்சல் சரிந்துள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். தேங்காய் விலை இன்னைக்கு வந்து 22 ரூபா 23 ரூபா விற்குதுங்க. இதுக்கு காரணம் வந்து போன வருஷம் முன்னாடி மழை இல்லாமல் மகசூல் இல்லாதனால தான் இந்த வருஷம் கொஞ்சம் ரேட் நல்லா விற்கிதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரேட்டு 8 ரூபா 7 ரூபா தான் விற்றுருந்தது. தேங்காய் பருப்பு இதுக்கு முன்னாடி 1 கிலோ வந்து 77 ரூபா 75 ரூபா விற்றுருந்ததுங்க. இப்போ வந்து மகசூல் கம்மியாக இருக்கனால 220 ரூபா 25 ரூபா வரையும் போதுங்க. இனிவரும் காலங்களிலும் தேங்காய் விலை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கடந்த ஆண்டுகளில் ஒரு தேங்காய் 7 ரூபாய் அல்லது 8 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டதாகவும், தற்போது ஒரு தேங்காய் 22 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் 75 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டதாகவும், தற்போது 275 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். கொப்பரை தேங்காய் விலை அதிகரித்துள்ளதால் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் விலை 600 ரூபாயை நெருங்கியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 20% கீழ் குறைக்க அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பாடற்ற அதிகாரம் வழங்குவது ஆபத்தானது என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிரா தேர்தலைப் போல பீகார் தேர்தலையும் திருட பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சதித்திட்டம் தீட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.